என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு சங்கர் பாண்டி, வீட்டுக்குள்ள போயிட்டியா? சிஸ்டர், நான் தந்திரமா பேசி அந்த கங்காவை சித்தர் குடிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சிஸ்டர். நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் வைரம் இருக்கிற அந்த குரங்கு பொம்மைய தூக்கு. சிஸ்டர், வீடு பூரா செல்லடா போட்டு தளிச்சு பார்த்துட்டேன் சிஸ்டர். அந்த குரங்கு பொம்மைய காணும் சிஸ்டர். அத சொல்லலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன் சிஸ்டர். அடச்சி முட்டாள், நல்லா தேடி பாரு. வீட்ல இருக்கிற பொம்மை எங்க போகும்? ஐயோ சிஸ்டர், நல்லா தேடி பார்த்துட்டேன் சிஸ்டர். சிஸ்டர், மத்த எல்லா விளையாட்டு பொம்மைகளும் இருக்குது, ஆனா அந்த குரங்கு பொம்மைய மட்டும் காணும் சிஸ்டர். ஏய், அந்த பொம்மைக்குள்ள வைரம் இருக்கிறது உனக்கு, எனக்கு, அந்த தேன் எடுக்கிறவன் அவனோட பொண்டாட்டி. இந்த 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண குரங்கு பொம்மை. நல்லா தேடி பாரு முட்டாள். அந்த பொம்மைக்குள்ள வைரம் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட உயிரும் அதுக்குள்ளதான் இருக்கு. தேடு. ச்சே, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, எங்கே தேடுவேன் அந்த வைரத்தை? நான் போய் எங்கே தேடுவேன்? ஐயோ, எங்கே தேடுவேன்? துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. புரியுது. என்ன இப்படி பாக்குறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீயும் உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்ட, ஆனா எதுவுமே முடியாம போச்சு. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதாங்க. உங்களை காப்பாத்தணும்னு நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோத்து போச்சு. ஆனா அதை விட எனக்கு தேவி மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற துர்கா? தேவிமாக்கு என்னாச்சு சொல்லு. மூலிகை வைத்தியம் செஞ்சா தேவி மாவுக்கு பழைய ஞாபகம் வந்துரும்னு சித்தர் சாமி சொன்னாரு. அதனால நானும் தேவி மாவை கூட்டிட்டு போனேன். முதல்ல எல்லாமே நல்லபடியா போச்சு. என்ன துர்கா சொல்ற? தேவிமாக்கு சிகிச்சை முழுசா முடியலையா? ஆமாங்க, தேவிமாவோட சிகிச்சை முழுசா முடியாம போச்சு. ஒரு 5 நிமிஷம் அவங்க லேட்டா வந்திருந்தா சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சு தேவிமாவுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருப்பாங்க. துர்கா, துர்கா நீ வருத்தப்படாத. சித்தர் தான் சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிருக்காருல்ல. தேவிமாக்கு பழசெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு சூர்யா. சிக்கல் இருக்கா? என்ன சொல்ற துர்கா? கங்காவும் வசந்தும் நம்ம தேவி மாவை கூட்டிட்டு அமெரிக்காக்கு போறாங்க. துர்கா, என்ன சொல்ற? எப்ப கிளம்ப போறாங்க? நாளைக்கு காலையில தேவி மாவை கூட்டிட்டு அமெரிக்காக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள தேவி மாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா தேவிமா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க. இல்லன்னா நம்ம தேவி மாவை நம்ம நிரந்தரமா பிரிய வேண்டியதா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருக்கணும் துர்கா. தேவிமாவை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் உன் கூட உதவியா இருந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன் நானு. நான் பெத்த மகளை காப்பாத்த முடியாம இங்க நான் தவிச்சிட்டு இருக்கேன் துர்கா. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சூர்யா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ப்ளீஸ் துர்கா, நீ தைரியமா இரு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணல. கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. என்ன பெத்த தேவி அம்மாவும் மாரியும்
மாரியோட சமயபுர மாரியம்மாவும் கண்டிப்பா நமக்கு துணையா இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ம்? நீயும் அந்த நம்பிக்கையோட கோயில் போய் அம்மன்ட்ட வேண்டிக்கோ. இனிமே நம்ம கடவுளை தான் நம்பணும். சரிங்க, இனிமே நான் கடவுளை மட்டும் தான் நம்பணும். அந்த அம்மன் தான் நம்ம தேவியை நம்ம கிட்ட அனுப்பணும். நீ பயப்படாத. டைம் ஓவர். சூர்யா, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். சரி துர்கா, ஆனா நீ நம்பிக்கையோட இரு. அம்மா தாயே, என் மகளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும். என் குழந்தை எங்க கூட வந்து சேரணும். அத நீ மனசு வச்சாதான் நடக்கும். உலகத்துக்கே தாயானவ நீ. இந்த தாயோட வேதனை உனக்கு புரியலையா? நாளைக்கு என் குழந்தைய கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவாங்க. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு பழைய நினைவுகளை திருப்பி கொடு. என் குழந்தைய என் கூட சேர்த்து வை. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே.